ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா சமையல் பிளாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பேச்சுலர் ரெசிபியில் என்ன இன்றைக்கி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டொமேட்டோ ரைஸ் தான். தக்காளி சாதம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அவங்க எப்படி ஈஸியாக செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். பாக்ஸில் கட்டி எடுத்துகிட்டு போனாலும் ஓகே, இல்லை மத்தியானம் லஞ்சுக்கு நிறைய பேர் சாப்பிட்ருவாங்க. அப்படி இருந்தாலும் ஓகே. இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்திங்கன்னா போதும். அப்புறமா கொஞ்சமாக ஜீரகம். சோம்பு எதுக்கு நான் சேர்த்துருக்கேன்னா, நம்ம பூண்டெல்லாம் சேர்க்கல இல்லையா, ஏன்னா பூண்டெல்லாம் அவங்களால செய்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதிலாக அந்த சோம்பு போட்டால் கொஞ்சம் அது டேஸ்ட் நல்லா கிடைக்கும். மிளகாய் வத்தல் 2 மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு. அவங்க ஈஸியாக செஞ்சிடலாம். அதே மாதிரி கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் அது நல்லா அப்படியே கரண்டியால் கிளறி விட்டுடலாம். என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ இது தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 6 தக்காளி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃபுல்லாக அதை அப்படியே அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் தக்காளி நம்ம எவ்வளோ சாதம் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தக்காளி எடுத்துக்கலாம் கூட குறைய. நான் இன்றைக்கி 3 பேர் செய்கிறதுனால நான் தக்காளி இவ்வளோ எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா அதை கிளறி விட்டுடலாம். இப்போ அந்த தக்காளி அந்த எண்ணெயோடையே நல்லா அதை கிளறிடலாம். கிளறிட்டு இப்போ இது மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஏன்னா கலர் வரத்துக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் மஞ்சப்பொடி பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விட்டுருங்க. இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போனாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா வீட்டில் இந்த மாதிரி ரெசிபி செய்யணும்னா ஈஸியாக சிம்பிளாக ஒரு பேச்சுலர் ரெசிபி ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ அந்த தக்காளி நல்லா அந்த எண்ணெயோட இதை சேர்த்து அப்படியே கிளறி விட்டுருங்க. இப்போ அரிசி பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1.25 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். 1.25 கப்பு அரிசிக்கு நான் 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வச்சு இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தனியாக உங்களுக்கு மட்டும் செய்யணுன்னா நீங்கள் 1 கப்பு இல்லைன்னா ஒரு அரை கப்பு நீங்கள் எடுத்திங்கன்னா கூட போதும் உங்களுக்கு அரிசி. தண்ணி அதுக்கு பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 கப்புக்கு நான் 2 தண்ணி ஊற்றுறேன்னா நீங்கள் அரை கப்புக்கு ஒரு இது தண்ணி ஊற்றினாலே போதும், 1 கிளாஸ் தண்ணி ஊற்றினாலே போதும். இப்போ அதை நல்லா அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. அதை அந்த கரண்டியால் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு இதில் போட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிட்டோம்னா ஒரு அருமையான ஒரு டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடும் பாருங்கள். வேறு என்ன ரெசிபி என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன். இப்போ அதை நல்லா அந்த கரண்டியால் வச்சு நல்லா கிளறி விட்டுடலாம். இது உங்களுக்கு மூடி போட்டு வெயிட் போட்டு இது உங்களுக்கு ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சாலே போதும். நல்லா உங்களுக்கு டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடும். ரொம்ப குழையும் இல்லாமல் ரொம்ப உதிரியாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த அளவு தண்ணி சொல்லியிருக்கேன். கொத்தமல்லி பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுடலாம். என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 4லேருந்து 5 விசில் இது வச்சு இறக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பேச்சுலர் ரெசிபி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக 1 பார்ட் தக்காளி சாதம் இது ஒரு இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு அருமையான பேச்சுலர் ரெசிபி 1 பார்ட் டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு என்ன ரெசிபி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.